வி தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். மூடையாளர் சத்யராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போது சமீப காலமாகவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, காலிஸ்தான் பயங்கரவாதி என சொல்லப்படக்கூடிய பனு அவரை இந்திய உளவுத்துறை கொலை பண்ண முயற்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்தியா மீது வழக்கு பதியப்பட்டிருக்குது. அது பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்லாம் என்ன சார்? அதாவது இந்த பிரச்சனை இப்போ முதல்ல வரல, சில மாதங்களுக்கு முன்னாடி, இன்னும் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கனடா பிரதமர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அந்த கனடா நாட்டில் இருக்கக்கூடிய கனடா சிட்டிசன் ஒருத்தரை இந்தியாவினுடைய உளவுத்துறை சார்ந்து ஒரு நபர் கொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னாங்க. அது ஒரு தனி எபிசோடு, நம்ம அதையும் டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் நேற்று இந்தியாவுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்து அவங்க ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்தினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் இருக்கார் இல்லையா, அஜித் தோவல், அவருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இது ஏன் அனுப்பிச்சிருக்காங்க, அமெரிக்க நீதிமன்றம் ஏன் இந்த வேலையை செஞ்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் ஏன் கனடா பிரதமர் இப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ முதல்ல இந்த விஷயத்துக்கு வருவோம். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த சில இன்சிடென்ட்டையும் நான் சொல்கிறேன். அதாவது கனடாவில் பார்த்தீங்க அப்படின்னா 2023 வருஷம் ஹர்தீப் சிங் நஜார் சுட்டு கொலை செய்யப்படுறார். கனடாவில் அந்த கொலை நடக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவதார் சிங் காண்டா அப்படின்னு ஒரு முக்கியமான சீக் தலைவர் லண்டனில் கொலை செய்யப்படுறார். இதே மாதிரி பாகிஸ்தான் லாகூரில் பார்த்தீங்க அப்படின்னா பர்மித் சிங் பஞ்சுவார் அப்படிங்கக்கூடிய இன்னொருத்தர் கொலை செய்யப்படுறார். அப்போ பாகிஸ்தானில் ஒரு கொலை நடக்குது, லண்டனில் ஒரு கொலை நடக்குது, கனடாவில் ஒரு கொலை நடக்குது. இந்த 3 கொலைக்கு பிறகு 4வதாக ஒரு கொலை தான் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த கொலை சம்பந்தமாக தான் அமெரிக்க அரசாங்கம் நேற்று இந்தியாவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அது யாரை இந்திய அரசாங்கம் கொலை செய்ய முயற்சி பண்ணதாக சொல்லப்படுது அப்படின்னா, குர்தீப் சிங் பன்னு. இவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு வக்கீல். அடிப்படையில் அவர் ஒரு இந்தியர், சீக் மதத்தை சார்ந்தவர். அவர் இந்தியாவில் தான் பிறந்தார். அவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் சீக்கியர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலிஸ்தான் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தனியாக பஞ்சாப், அதாவது சீக் பேசக்கூடிய சிங்குகள் இருக்காங்க இல்லையா, சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தனி நாடை உருவாக்குறதுக்காக ஒரு அரசியல் இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பல்வேறு அரசியல் இயக்கங்கள் செயல்படுது. அதில் ஒரு முக்கியமான இயக்கமாக சொல்லப்படக்கூடியது அந்த காலிஸ்தான் மூமெண்ட்டில் இந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த குர்தீப் சிங் பன்னுனுடைய அமைப்பு. இந்த குர்தீப் சிங் பன்னுனுடைய அமைப்பு அமெரிக்காவில் மட்டும் கிடையாது. அவங்க ரொம்ப ஆக்டிவாக லண்டனில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. இது மாதிரி பல நாடுகளில் சீக்கியர்களுக்கான ஒரு தனி நாடை, அதாவது இந்தியாவிலேருந்து உடைச்சி தனியாக போகக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அதை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு பொது வாக்கெடுப்பை ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க நடத்தினாங்க. பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் இந்தியாவோட இருக்கிறதா இல்லை இந்தியா விட்டு பிரிஞ்சு தனி நாடாக போகிறதா அப்படிங்கிற ஒரு ரெஃபரண்டம் எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2009 ஈழத்தில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்துச்சு. ஏன் அந்த இனப்படுகொலை நடந்துச்சு அப்படின்னா, அங்கே இலங்கைக்கு உள்ள ஈழப்பகுதிகள், அதாவது தமிழர்களுடைய பூர்வீகமான ஈழப்பகுதிகளை தனி நாடாக டிக்ளேர் பண்ணணும்னு சொல்லி ஒரு தனிநாட்டுக்கான சண்டையை அங்கிருந்த விடுதலை புலிகள் இயக்கம் தொடர்ச்சியாக போராடினாங்க. அந்த போராட்டத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தை அழிச்சாங்க. யார் அழிச்சதுன்னா இலங்கை அரசாங்கம் அழிச்சது. அதுக்கு முன்னாடி பல நாடுகளுடைய ஒத்துழைப்பு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஈழத்தமிழர்கள் தரப்பிலிருந்து என்ன அப்படின்னா, ஒரு ரெஃபரண்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஃபரண்டம் அப்படின்னா ஒரு ஓட்டெடுப்பு. என்ன ஓட்டெடுப்பு அப்படின்னா, நான் இலங்கையோடு இருக்க போகிறேன்னா இல்லை தனிநாடாக பிரிஞ்சு போய்க்கிறேன்னா அப்படிங்கிற ரெஃபரண்டத்தை எடுக்கிறதுக்கான ஒரு டிமாண்டு அந்த மக்கள்கிட்ட இருக்குது. அதே மாதிரியான ஒரு டிமாண்டை இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய சீக் ஃபார் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், இல்லை பல காலிஸ்தான் மூவ்மெண்ட் இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய சீக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு ஒரு ரெஃபரண்டம் நடத்துகிறாங்க. ஆஸ்திரேலியா நடத்துகிறாங்க, கனடா நடத்துகிறாங்க, யூஎஸ் நடத்துகிறாங்க, இது மாதிரியான வேலைகள் நடத்துகிறாங்க. ஸோ அப்போ இந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்தியாவிலிருந்து பஞ்சாபை தனியாக பிரித்து ஒரு நாடாக உருவாக்குறதுக்கான ஒரு அரசியல். அதில் ஒரு முக்கியமான நபர் தான் இந்த குர்தீப் சிங் பன்னு. இவர் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுறாரு, அங்கே ஒரு லாயராக இருக்கார். இந்த குர்தீப் சிங் பன்னுவை கொலை பண்ணுவதற்காக இந்திய அரசாங்கம், அதாவது இந்தியாவினுடைய உளவுத்துறை சில பிளாட்டை உருவாக்குனாங்க, சில முயற்சிகளை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இந்த பன்னு தரப்பிலிருந்து சில வழக்குகள் போடப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்களே என்ன சொல்கிறாங்க, அதாவது அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த பிளாட்டை இந்தியாவினுடைய உளவு அமைப்பான RAW அவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலை வெளியே கசி விட்டுருக்காங்க. இதை செஞ்சது யார் அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான பத்திரிகையாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட். இது எப்போ அந்த செய்தி வெளியே வந்துச்சு அப்படின்னா, ஏப்ரல் 29, 2024 ஒரு கட்டுரை வெளிவருது வாஷிங்டன் போஸ்ட்டில். An assassination plot on American soil reveals a dark side of Modi India. இது எப்போ வருது? ஏப்ரல் 2024. இந்த கட்டுரையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வழக்கு போட்டிருக்காரு இல்லையா, இன்னைக்கு
அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தையோ நீதித்துறையோ போய் நேரடியாக நின்று என்னை கொலை பண்ண போகிறாங்க, இந்திய ஏஜென்சி என்னை காப்பாற்றுங்க, இப்படி வந்து அமெரிக்க மண்ணில் இது மாதிரியான வேலைகளை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்க தரப்பிலிருந்து இங்கே நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த முக்கியமான நபர் குர்தீப் சிங் பன்னு பற்றி தான் இந்த கட்டுரையில் போட்டிருக்காங்க. இந்த கட்டுரையில் என்ன இருக்குது அப்படின்னா, குர்தீப் சிங் பன்னு அப்படிங்கிறவர் இந்தியா கனடா இந்த 2 நாட்டிலையுமே அவருக்கு குடியுரிமை இருக்குது. அவர் ஒரு அமெரிக்க சிட்டிசன், அதே சமயத்தில் அவர் ஒரு கனடா சிட்டிசன். இவர் என்ன பண்ணுறாரு, சீக்கிய தனிநாட்டு அமைப்புக்காக வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். இவரை கொலை பண்ணுவதற்காக விக்ரம் யாதவ் அப்படிங்கக்கூடிய RAW அஃபீஷியல் ஒருத்தர் நிக்கில் குப்தா அப்படிங்கக்கூடிய ஒரு ஹிட்மேனுக்கு, அடியாளுக்கு, கொலை செய்யக்கூடியவன் பார்த்தீங்களா, காசுக்காக கொலை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவனுக்கு பணம் கொடுத்தாங்க. அப்படி பணம் கொடுக்கப்படும் போது அந்த நிக்கில் குப்தா அப்படிங்கிறவன் இப்படி இவரை கொலை பண்ணுவதற்காக இந்திய உளவு அமைப்புலேருந்து பணம் கொடுத்ததை அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புக்கு சொல்லிட்டான். அவன் டபுள் ஏஜெண்டாக செயல்பட்டுட்டான். அதாவது இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரியும் இருந்து கொண்டு, ஆனால் அமெரிக்கா உளவு அமைப்புக்கு இந்த தகவலை அவன் கொடுத்துட்டான். அவன்கிட்ட காசு கை மாறி இருக்கு. கிட்டத்தட்ட $1 லட்சம் வந்து இந்த கொலை பிளாட்டுக்காக நிக்கில் குப்தாவுக்கு RAW ஆஃபீஸரான விக்ரம் யாதவ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில் சொல்லப்படுது. இந்த கட்டுரை உண்மையா பொய்யா? இந்த கட்டுரையில் வாஷிங்டன் போஸ்ட் ஆதாரப்பூர்வமாக எழுதியிருக்குன்னு சொல்கிறத இந்திய அரசாங்கம் இது வரைக்கும் மறுக்கலை. இந்திய அரசாங்கம் தரப்பிலிருந்து இது வரைக்கும் இது பொய் அப்படிங்கிறது குறித்தான ஆதாரங்களை வெளியிடலை. ஆனால் வாஷிங்டன் போஸ்ட் இந்த கட்டுரையை வெளியிட்ட உடனே இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, உலகம் முழுக்கவே இது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஏன் இது பரபரப்பாக பேசப்படுது அப்படின்னா, அமெரிக்காவினுடைய மண்ணில், அமெரிக்காவுங்கிற ஒரு நாட்டில் சக்தி வாய்ந்த உளவு அமைப்பை வச்சிருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய CIA மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் பாடி வச்சிருக்கக்கூடிய அமெரிக்க மண்ணில் ஒரு அமெரிக்க சிட்டிசனை இந்தியாவினுடைய ஏஜென்ட் உளவு அமைப்பு போய் கொலை பண்ணுறது அப்படிங்கிறது CIAவுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானகரமான ஒரு செயல். அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய என்னது, வேற ஒரு ஏஜென்சி, ஒரு அண்டர் டெவலப்பிங் நேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்சி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஏன் நாட்டில் கொலை பண்ணுறதா? ரஷ்யாவினுடைய KGBயோ இல்லை இஸ்ரேலினுடைய மொசாத்தோ இல்லை, இந்தியாவினுடைய RAWவே எங்கள் மண்ணில் வந்து கொலை பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கும் தெரியும் குர்தீப் சிங் பன்னு யார், அவர் என்ன ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு இருக்காரு, அவர்னால என்ன நேஷனல் செக்யூரிட்டியில் என்ன இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் அது மாதிரியான ஆட்களுக்கு அடைக்கலத்தை அமெரிக்கா கொடுக்கும். அது அவங்களுடைய ஸ்டைல். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் அந்த நாட்டில் இருக்கிறது இந்தியாவினுடைய ஒருமைப்பாடுக்கு எந்த அளவுக்கு சிக்கலானது அப்படின்னு வந்து இந்தியா நினைக்கும். இந்தியாவினுடைய தேச பாதுகாப்புக்கு அவருடைய பிரசன்ஸ் என்ன நினைக்கும். அந்த அடிப்படையில் இந்தியா என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய ஏஜென்ட்டை அனுப்புனதாக சொல்லப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா, அது விக்ரம் யாதவ் அப்படிங்கிறவர் இந்தியாவினுடைய ப்ராப்பரான RAWலேருந்து வந்தவர் கிடையாது, உளவு அமைப்பில் ட்ரெயின் பண்ணி வந்தவர் கிடையாது, அவர் CRPFலேருந்து வந்த ஒரு அதிகாரி. அதனால தான் அந்த பிளாட்டே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவர் சூஸ் பண்ணி ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து ஒரு கொலைக்கு முயற்சி பண்ணுறாரு இல்லையா, அந்த கொலை ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணமே அவர் ஒரு ப்ராப்பரான அதிகாரியாக இல்லை அப்படிங்கிறதையும் வாஷிங்டன் போஸ்ட்டில் வந்து சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த விக்ரம் யாதவும் நிக்கில் குப்தாவும் செக் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற நாட்டில், அதாவது இதுக்கு முன்னாடி செக்கோஸ்லோவியான்னு இருந்துச்சு, இப்போ அது பிரிஞ்சு 2 நாடாக பிரிஞ்சது இல்லையா, செக் ரிப்பப்ளிக். இந்த செக் ரிப்பப்ளிக் நாட்டில் வந்து உட்காந்து இந்த பிளாட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க, இந்த கொலைக்கான திட்டங்களை இவங்க தீட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற வாஷிங்டன் பத்திரிகை சொல்லுது. அப்போ இதெல்லாம் நம்ம ஒட்டுமொத்தமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய குடிமகனான குர்தீப் சிங் பன்னுவை கொலை பண்ணுவதற்காக இந்திய அமைப்பு ஒரு ஆளை செட் பண்ணி பணம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து வாஷிங்டன் போஸ்ட்டும் அமெரிக்காவினுடைய CIAவும் அமெரிக்க அரசும் இதை நம்புது. ஓகேங்களா, பத்திரிகை செய்தியாகவும் வந்திருக்கு. இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குர்தீப் சிங் பன்னு இந்தியாவை பொறுத்தவரை அவர் ஒரு தீவிரவாதி. 2020 அவரை தனிநபர் தீவிரவாதியாக தீவிரவாத சட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சகம் டிக்ளேர் பண்ணிடுச்சு. இன்டர்போல்கிட்ட அவர் மேலே ரெட் கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் இன்டர்போல் கொடுக்கல. அவர் இந்தியாவுக்கு தீவிரவாதி, அவர் அமெரிக்காவுக்கு தீவிரவாதியா அப்படிங்கிறது அமெரிக்கா தான் முடிவெடுக்கணும், அது நம்ம கையில் கிடையாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிற ஒரு சாமியார் கொலை செய்யப்படுறார். எங்கே? கனடாவில் வச்சு கொலை செய்யப்படுறார். கனடாவில் அவர் துப்பாக்கியில் சுட்டு கொலை பண்ணுறாங்க. இவரும் இந்தியாவில் பிறந்தவர் தான். இவரும் இந்த சீக் ஃபார் ஜஸ்டிஸ் காலிஸ்தான் டைகர் ஃபோர்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பை சார்ந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1997 கனடா போகிறாரு. அங்கே போய் பிளம்பர் வேலை பார்க்குறாரு. அவருக்கு வந்து கனடாவினுடைய குடியுரிமை கிடைக்கல, 2007 தான் கிடைக்குது. குடியுரிமை கிடைச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சீக்கிய குருதுவார் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு முக்கியமான குருதுவாரனுடைய தலைவராக மாறுறாரு, மத குருவாக மாறுறாரு. அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ரெஃபரண்டம் சொல்லக்கூடிய காலிஸ்தான் நாட்டு, அதாவது ஒரு காலிஸ்தானுக்கு ஒரு நாடை உருவாக்குவதற்கான பொது வாக்கெடுப்பை நடத்துவதற்கான விஷயங்களை
2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் கனடாவில் இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான் அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு. அவரையும் குற்றவாளி என்று இந்திய அரசாங்கம் டிக்ளேர் பண்ணியிருக்கு. அவருடைய சொத்தையெல்லாம் பறிமுதல் பண்ணிட்டாங்க இந்தியாவில், அவருடைய சொத்துக்களை. அதே மாதிரி பன்னு சொன்ன பார்த்தீங்களான்னு, பன்னுவினுடைய சொத்துக்களும், குர்தீப் சிங் பன்னுடைய சொத்துக்களும் இந்திய சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இவர் அங்கே கனடா போனவர் பிளம்பராக வேலை பார்க்க போயிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கனடாவில் இருக்கக்கூடிய குருநானக் சீக் குருத்வார் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குருத்வாரினுடைய தலைவராக 2022 பிரசிடெண்ட்டாகவே தேர்வாகிறார். அதுக்கு முன்னாடி 2018 மெம்பரு செக்ரட்டரி மேலே இருக்கார். பட் ஆனால் ஒரு முக்கியமான அமைப்பினுடைய தலைவராக அவர் மாறுறார். அதே மாதிரி சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கக்கூடிய இந்த தனிநாட்டு கோரிக்கையை பேசக்கூடிய அமைப்பினுடைய கனடா பிரிவுக்கு அவர் தலைவராக இருக்கார். ஸோ இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன், இது மாதிரி நிறைய பேர் வந்து அங்கங்கே இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 2022 ரிபுதான் சிங் மாலிக் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் ஜூலை 2022 கொலை செய்யப்படுறார். அவர் மேலே பழைய கேஸ் இருக்குது. எந்த கேஸ் அப்படின்னா 1985 ஏர் இண்டியா 188 ஏர் இண்டியா 188 ஃப்ளைட்டு வந்து பாம்பு வச்சு வெடித்து கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான இந்தியர்கள் இறந்தாங்க. அதாவது நீங்கள் அயர்லாண்ட்லேருந்து லண்டனுக்கு வந்த ஃப்ளைட்டில் பாம்பு வச்சு அந்த ஃப்ளைட் வெடித்து மக்கள்லாம் செத்தாங்க. அந்த கொலையில் ஈடுபட்ட இந்த நபர் சிங் மல்லிக் வந்து சிறையில் இருந்தார் ஒரு 20 வருஷம். சிறையில் இருந்ததுக்கு பிறகு அவருக்கு வந்து விடுதலையெல்லாம் கிடச்சிது. அவர் கனடாவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு அவருக்கு தடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு மோடி அரசாங்கமே அவருக்கு வந்து இந்தியா வர்றதுக்கான அப்ரூவலை கொடுக்குது. 2019 அவர் இந்தியா வர்றாரு, டெல்லி வர்றாரு. இந்தியாவினுடைய RAW உளவு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சீஃபையும் அவர் சந்திக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மோடிக்கு ஆதரவாக அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுறதெல்லாம் செஞ்சார். ஸோ இந்த நபரும் 2022 யாரோ ஒருவரால் கொலை செய்யப்படுகிறார். ஸோ இந்த நபர் கொலைக்கு பிறகு நடந்தது தான் கனடாவில் ஹர்தீப் சிங் நிசாருடைய கொலை. இவங்க 2 பேருமே கனடாவில் இருக்கக்கூடியவங்க. இவர் ஒரு பெரிய தொழிலதிபர், அவருடைய ஒரு சாமியார். இந்த 2 கொலையும் அங்கே நடந்து முடியுது. ஸோ இந்த 2 கொலை, இது இல்லாமல் லண்டனில் நடந்த கொலை, அதுக்கு பிறகு பன்னுவினுடைய கொலை அட்டம்ப்ட். ஸோ இப்போ இது எல்லாமே இந்தியாவினுடைய ஏஜென்சி தான் பண்ணுது. இந்த ஏஜென்சி பண்ணுது அப்படின்னா RAWவினுடைய தலைவருக்கு ஒப்புதல் இல்லாமல் இது நடக்காது. RAWவினுடைய தலைவர் யாருன்னா சமந்த் கோயல். இந்த சமந்த் கோயல் தான் RAWவினுடைய சீஃபாக இருந்திருக்கார். ஸோ இவருடைய ஒப்புதல் இல்லாமல் நடக்காது. சரி, RAW தன்னிச்சையாக ஒரு நாட்டுக்குள்ளே போய் ஒருத்தரை கொலை பண்ணுறதுக்கான முடிவு எடுத்துட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இஷ்யூ, வெளிநாட்டு பிரச்சனை. இப்போ இந்தியாவுக்குள்ளே ஒருத்தரை கொலை பண்ணணும் அப்படின்னா இந்தியாவினுடைய உளவு அமைப்பு என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வெளிநாட்டில் போய் ஒரு ஏஜென்ட்டை வச்சு ஒரு அசாசினேஷனாக ஒரு பிளான் பண்ணுது அப்படின்னா RAW எல்லா எக்ஸ்டர்னல் ஏஜென்சியும் பண்ணுவாங்க. இப்போ RAW பண்ணுது அப்படின்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு, அதாவது பிரதமர் பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவல்கிட்ட கேட்காம இதை செய்ய முடியாது. அப்போ அஜித் தோவல் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே வந்திருக்கு. அஜித் தோவலுடைய பர்மிஷன் கிடைச்சதுக்கு, இந்தியாவினுடைய RAWனுடைய சீஃபாக இருந்த கோயலோட பர்மிஷன் கிடைச்சிருக்கு. அப்போ இது இந்தியாவினுடைய பிரதமர் அலுவலகத்தினுடைய அப்ரூவலில் செய்யப்பட்டதா அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் இந்தியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா பழைய ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு அமெரிக்காவில் போய் கொலை பண்ணுற மாதிரி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்டு ரஷ்யாவில் போய் கொலை பண்ணுற மாதிரி பல படங்கள் வந்திருக்கும். எக்கச்சக்கமான படங்களை பார்த்துருக்கோம். அதான் வந்து ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டு. 1960களில் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்ட் படமான டாக்டர் நோல் இருந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஜேம்ஸ் பாண்ட் படமாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் 007 அப்படிங்கிற ஒரு லண்டனுடைய, அதாவது பிரிட்டனுடைய உளவு அமைப்பான M16 ஒரு ஏஜென்ட்டு. அவர் வெளிநாடுகளில் போய் தன் நாட்டுக்கு எதிரியாகவும் இந்த உலகத்துக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பல ஏஜென்ட்டுகளையோ பல தீவிரவாதிகளையோ கொலை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் ஒரு படத்தினுடைய ஒரு கதை. இந்த ஏஜென்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஜென்ட் செட்டப் அப்படிங்கிறது எல்லா நாட்டிலையும் இருக்குது. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் CIA இருக்குது, அவங்க உலகம் முழுக்க பல கொலைகளை பண்ணக்கூடிய நபர்கள். KGB இருக்காங்க ரஷ்யாவில், அவங்களும் நிறைய கொலை பண்ணுவாங்க. இஸ்ரேல் மொசாத் வச்சுருக்காங்க, பாகிஸ்தான் ISI வச்சுருக்கு, இப்போ இந்தியா RAW வச்சுருக்கு. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் வெளியுறவுக்கான ஒரு இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க. அதாவது எப்படி இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் வந்து IBன்னு சொல்லுவோம், இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா CBCIDன்னு சொல்லுவோம், அதில் Q பிரான்ச் இது மாதிரி இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு வெளியே நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை டீல் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னா RAW ஆஃபீஸர்ஸ், ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங். இது இந்திரா காந்தி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் வெளியே இருக்கக்கூடிய தன் நாட்டுக்கு பகைவராக இருக்கக்கூடிய, தன் நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆட்களை கொலை செய்கிறது, பழிவாங்கிறது, அவங்களை எலிமினேட் பண்ணுறது, நியூட்ரலைஸ் பண்ணுற வேலையை இவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இவங்க செய்கிறாங்க. இப்போ போய் அமெரிக்காவில் போய் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க, இப்போ கனடாவில் போய் ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுறாங்க இல்லையா. இது எல்லாமே வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் அலுவலகத்தினுடைய ஒத்துழைப்போ அப்ரூவலோ இல்லை சைகையோ காமிக்காமல் இது செய்ய முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்போ நீங்கள் வந்து
கனடா அரசாங்கம் வந்து ஹர்தீப் சிங் நிசாரனுடைய வழக்குகளில் பல பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாமே இந்தியர்கள் மாட்டியிருக்காங்க. கனடா அரசாங்கம் உறுதியாக என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை, இந்த கொலையை பண்ணது இந்தியாவினுடைய ஏஜென்சி தான். மிகப்பெரிய வார்த்தை போர் நடந்தது. கனடாவினுடைய பாராளுமன்றத்திலேயே கனடாவினுடைய பிரதமர் இந்தியாவினுடைய உளவு அமைப்பை சார்ந்த ஏஜென்சி என் மண்ணில் வந்து என்னுடைய சிட்டிசனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு வந்து வெளிப்படையாக சொன்னார். கனடாவில் சீக்கியர்கள் ரொம்ப அதிகம். எதிர்க்கட்சி தலைவராக முதல்கொண்டு சீக்கியர்கள் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு கன்சிடரபிளான பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. இந்தியாவில் தீவிரவாதி குற்றவாளி என்று சொல்லப்பட்ட பல பேர் கனடாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஸோ அப்போது கனடா அரசாங்கத்தால் ஒருவருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்ட நபரை இந்தியாவினுடைய அமைப்பு கொலை பண்ணதுனால, அவங்க மண்ணிலே வச்சு கொலை பண்ணதுனால இந்த பிரச்சனை எழுது. அதை வந்து ஒரு நாட்டோட பிரதமரே பேசி 2 நாட்டுக்கு இடையில் வணிக போக்குவரத்தே தடைபடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அது பின்னாடி நியூட்ரலைஸ் ஆகுது, பேசி சரி பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த கொலையில் இந்தியாவுக்கு நேரடியான சம்பந்தம் இருக்குது அப்படின்னு அமெரிக்கா ஃபீல் பண்ணுது. அமெரிக்கா ஒரு பெரிய யோக்கியமான நாடெல்லாம் கிடையாது. அமெரிக்கா வந்து பல கொலைகளை பண்ணியிருக்கு உலகம் முழுக்க. பட் ஆனால் அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஈகோ இஷ்யூ என்ன அப்படின்னா, இந்தியா மாதிரியான ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரி என் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு கொலையை நீ எப்படி பண்ணலாம்? அது அவங்களுக்கு ஒரு விஷயம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் நிசாரோ இல்லை வந்து குர்பத் சிங் பன்னுவோ கனடாவுக்கோ அமெரிக்காவுக்கோ தொல்லையாக இருந்தாங்கன்னா அவங்களே கொண்டுருவாங்க. அது செய்யும். அந்த நாட்டோட உளவு அமைப்பு கண்டிப்பாக செய்யும். அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பல பேர்த்த ஆப்கானிஸ்தானில் வச்சு, பாகிஸ்தானில் வச்சு, லெபனானில் வச்சு, இஸ்ரேலில் வச்சு, இல்லை சவுத் ஆப்பிரிக்கா நாடுகளில் வச்சு, கியூபாவில் வச்சு எவ்வளோ பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்க. ரஷ்யாவில் வச்சு இந்தியா அமெரிக்காவினோட சிஏ பல கொலைகளை பண்ணியிருக்கு. கேஜிபி பல கொலைகளை பண்ணியிருக்கு. இதெல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, அமெரிக்க மண்ணில் இந்திய ஏஜென்ட்டு ஒரு கொலையை நிகழ்த்துறதுக்கான பிளாட் நடந்திருக்கு. அதிலிருந்து குர்தீப் சிங் பன்னுவை காப்பாற்றியது அமெரிக்காவினுடைய உளவு அமைப்பு. ஸோ என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு முயற்சி நடந்திருக்கு, என்னை அமெரிக்கா காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு இந்தியா மேலே ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை கொள்கையில் பிரச்சனை வராது. பட் ஆனால் 2 நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய உளவு அமைப்புகள், டீப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, இந்த 2 அமைப்பினுடைய நடைமுறை சிக்கல்களுக்கு ஒரு பெரிய முரண்பாடு வரும். அவங்களும் ஏஜென்ட்ஸ் வச்சுருப்பாங்க, இவங்களும் ஏஜென்ட்ஸ் வச்சுருப்பாங்க. நீ இன்னும் வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்தியாவினுடைய தூதரகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த தூதரகத்தில் நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அமெரிக்காவினுடைய தூதரகம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த நாட்டினுடைய காவல்துறையை சார்ந்த உளவுத்துறையை சார்ந்த நபர்கள் தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்க, சென்னையில் அமெரிக்காவினுடைய தூதரகம் இருக்குது. அமெரிக்காவினுடைய தூதர அதிகாரிகள்லாம் யாருன்னு போய் எடுத்து பாருங்கள். அதில் சில சீக்ரெட்டான அதிகாரிகளும் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய உளவு அமைப்பை சார்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. எல்லா நாடுமே, நீங்கள் ரஷ்யாவாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டில் போய் தூதரகம் வைக்கும்போது மொக்கையாக 4 ஸ்டாஃபை வைக்க மாட்டாங்க. உளவு அமைப்பு, காவல்துறை, பாதுகாப்புத்துறை, இது சார்ந்த ரொம்ப நுட்பமான இன்டெலிஜென்ட்டாக இருக்கக்கூடிய உளவுத்துறை ஆட்களை தான் கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா அந்த நாடு குறித்தான தகவல்களை சேகரிக்கிறது, அந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி குறித்து அனாலிசிஸ் பண்ணுறது, இவங்க ஏதாவது பெனிட்ரேட் பண்ண முடியுமான்னு பார்க்குறது, இது மாதிரி பல வேலைகளை பார்ப்பாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவை சார்ந்த பல பேர்த்துக்கு, குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கு வந்து இந்தியா நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களை இந்தியா விட்டு வெளியே அனுப்பிச்சாங்க. அதே மாதிரி சைனாவை சார்ந்த நிறைய பத்திரிகையாளராக இருக்கட்டும், அம்பாசிடர்ஸ், தூதுவர்களை வந்து இந்தியாவை விட்டு விசாவை கொடுக்காம வெளியே அனுப்பிச்சாங்க. அவங்களும் வந்து சைனாவும் வந்து இந்திய தூதர்களை வெளியே அனுப்பிச்சாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு தெரியும் இவங்க யார் அவங்க யார் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இது வந்து நாடுகளுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு ஃபைட்டு தான். பட் இந்த ஃபைட்டை அமெரிக்கா சமீபத்தில், குறிப்பாக இப்போ வந்து மோடி வந்து அமெரிக்கா போகக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயமா அதை பயன்படுத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் 2 நாட்டினுடைய உளவு அமைப்புகளுக்குள் சில சிக்கல்களை அது உருவாக்கும். காலிஸ்தான் பயங்கரவாதின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பன்னு அவர்கள் என்ன வந்து கொலை செய்ய வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்திய உளவுத்துறை மீது வந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறாருங்கிறத இப்போ பார்க்க முடியுது. இது அடுத்த கருத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.